வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. 30 குழந்தைகளுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் போர்ஸ் குழு உருவாக்கப்பட்டு உள்ளது என்றும், தனி சிறப்பு வார்டு குழந்தைகளுக்கு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலர் அருண் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இதுவரை 30 குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 1 வயது முதல் 5 வரை உள்ள 23 குழந்தைகளுக்கும், 5 வயதிற்கும் மேற்பட்ட 7 குழந்தைகளுக்கும் தற்போது தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் நோய் தொற்றை கண்டறிய சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர்கள் கொண்ட ஸ்டேட் டாஸ்க் போர்ஸ் குழுவும், இதேபோன்று துணைநிலை தாசில்தார், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் கொண்ட டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் போர்ஸ் குழு உருவாக்கப்பட்டு உள்ளது என்று தெரிவித்த சுகாதாரத்துறை செயலர், புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் குழந்தைகளுக்கென்று சிறப்பு பிரத்யேக வார்டில் சுவாச கருவிகளுடன் கூடிய தனி சிறப்பு வார்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க ஏதுவாக இருக்கும் என்றும், அவர்களுக்கு தேவையான மருந்துகள் அனைத்தும் கொள்முதல் செய்யப்பட்டு தேவைக்கேற்ப வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கு என்று தனி ஆக்சிஜன் மற்றும் சுவாச கருவிகள் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டு அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர், பெற்றோர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கு தற்போது தளர்வுகள் இருப்பதால் வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறிய அவர், இதனால் குழந்தைகளுக்கு தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். வெளி மாநிலத்தவர் அத்துமீறி வாடகை வண்டி ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி கார் ஓட்டுநர் உரிமை சங்கம் சார்பாக முதலமைச்சரிடம் மனு வழங்கப்பட்டது. கொரோனா பாதிப்பால் சுற்றுலா தலம் முழுமையாக முடக்கப்பட்டது. இதனால் கார் ஓட்டுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் அரசு சில தளர்வுகளை அறிவித்ததால் சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் வெளிமாநில வாகனங்கள் புதுச்சேரி வந்து சுற்றுலா பயணிகளை மிக குறைந்த விலையில் ஏற்றி செல்கின்றன. இதனால் புதுச்சேரியை சேர்ந்த கார் ஓட்டுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு வெளிமாநில வாடகை வண்டி ஓட்டுபவர்களை புதுச்சேரிக்குள் அனுமதிக்க கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கார் ஓட்டுநர் உரிமை சங்கம் சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேகதாது விவகாரத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்த வேண்டும் என்று அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு தமிழக மக்களிடமும் மாணவர்களிடமும் தொடர்ந்து திமுக அரசு நாடகத்தை நடத்தி வருவதாகவும், தமிழக மாணவர்களை தொடர்ந்து ஏமாற்றும் விதத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறி வருவதை புதுச்சேரி அதிமுக கண்டிக்கிறது என்று கூறிய அன்பழகன், மேகதாது விவகாரத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், இது குறித்து முதல்வர் ரங்கசாமியிடம் அதிமுக சார்பில் கடிதம் வழங்கப்படும் என்றும் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் விற்பனைக்காக வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கண்டக்டர் தோட்டம் பகுதியில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்று கண்காணித்து வந்த போலீசார் அவ்விடத்தில் சந்தேகம் படுபடியாக சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் அதே பகுதியை சேர்ந்த வாழக்காய் என்கின்ற முகேஷ் என்றும், கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதற்காக தனது வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து கஞ்சா எங்கிருந்து கிடைத்தது என்று விசாரித்தனர். அப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் நெல்லூரில் உள்ள அவனது பாட்டி வீட்டிற்கு சென்று விற்று வரும்போது கஞ்சா வாங்கி வந்ததை ஒப்புக்கொண்டு உள்ளான். இதனை அடுத்து முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தொடர்ந்து தமிழகம் மற்றும் ஆந்திர பகுதிகளில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா வருவதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். This will, as per the procedure, it will go to the FSL to get the it, and we will control it, and we will try to finish it. That is our. Would like to give. காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதி நகர் சேர்ந்த கணேசன் தலைமையில் புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது.
புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் PML கல்யாணசுந்தரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கருவடிக்குப்பம் பகுதியில் பல்வேறு இடத்தில் இனிப்புகள் மற்றும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதி நகரை சேர்ந்த கணேஷ் தலைமையில் கல்யாணசுந்தரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளரான முனியனின் பிறந்தநாளையொட்டி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி பாஜக MLA ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளரான முனியனின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மரம் வளர்ப்போம் மண்வளம் காப்போம் என்ற கொள்கையோடு காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக 45 அடி ரோடு வள்ளலார் சாலையில் மகாராஜா மஹால் அருகே ஆக்சிஜன் தரக்கூடிய மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. முனியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலாயுதம் ஜான்குமார் MLAவின் ஆதரவாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பொதுமக்கள் மனித உரிமை கழகமும் டாக்டர் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகமும் இணைந்து புதிய பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழாவும் மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பொதுமக்கள் மனித உரிமை கழகமும் டாக்டர் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகமும் இணைந்து நடத்திய மகளிர் தின விழாவும் புதிய பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழாவும் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சரஸ்வதி மஹாலில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுமக்கள் மனித உரிமை கழகத்தின் கௌரவ தலைவரும் பல் மருத்துவருமான டாக்டர் சுமன் மற்றும் மாநில செயல் தலைவர் சகாயராஜ், செயலாளர் கிருஷ்ணசாமி ஆகிய புது பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவின் முடிவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் புடவை பரிசாக வழங்கப்பட்டது. நகர தலைவர் முத்து அவர்களே மற்றும் மனித உரிமை கழகத்தின் கிராம மற்றும் இங்கே புதிய பொறுப்பாளராக பதவியேற்ற சுமன் ஐயா அவர்களே மற்றும் மனித உரிமை கழகத்தின் மாநில செயல் தலைவராக ஓகே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஏம்பலம் தொகுதி கிருமம்பாக்கம் பெட்ரோல் பங்கில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மத்திய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதி கிருமம்பாக்கம் பெட்ரோல் பங்க் பகுதியில் காங்கிரஸ் சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களது ஆலோசனைப்படி கையெழுத்து இயக்கம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கந்தசாமி விக்னேஷ் அவர்கள் கலந்து கொண்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் உதய சௌந்தரராஜன் லட்சுமி நரசிம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி
பாதுகாப்பு சங்கம் சார்பில் சுதேசி காட்டன் மில் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை கடுமையாக உயர்த்தியுள்ள மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் பலவிதமான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் பல இடங்களில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் சுதேசி காட்டன் மில் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ள மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மத்திய அரசு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும், இல்லை என்றால் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பான நிலையில் இந்த நிலையில் மத்திய அரசு அப்புறம் மாநில அரசு இந்த பெட்ரோல், டீசல், பெண்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு இந்த விலை கடும் உயர்வால் மக்கள் தினமும் மிகவும் வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி பைக்கில் வேலைக்கு போகும் சகோதரர்கள் அவங்க சைக்கிளில் போனால் தான் இப்போ வேலையை, ஏன்னா அந்த 10,000 ரூபா வீட்டு செலவுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை இந்த கோரிக்கை நாங்கள் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கம் புதுச்சேரி மாநில சார்பாக அந்த கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கிடைக்கும் சொல்லி நம்பிக்கை இருக்குது. நிச்சயம் கிடைக்கும். நேரு வீதியில் விரிவாக்கப்பட்ட ராஜேந்திராஸ் துணிக்கடையை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நேரு வீதி இந்தியன் காஃபி ஹவுஸ் அருகே ஆண் பெண்களுக்கு தனித்தனி பிரிவாக செயல்பட்டு வந்த ராஜேந்திராஸ் ஜவுளி கடை 15,000 சதுர அடியில் 4 தளம் கொண்டதாக விரிவாக செய்யப்பட்டது. வாடிக்கையாளர்களின் துணிகளை தேர்வு செய்வதற்காக தாராள இடவசதியுடன் முற்றிலும் குளிரூட்டப்பட்டு லிப்டும் அமைக்கப்பட்டு உள்ளது. புதுப்பொலிவுடன் விரிவாக செய்யப்பட்ட ராஜேந்திராஸ் ஜவுளி கடை திறப்பு விழா நேற்று நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி கடையை திறந்ததுடன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன், வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் மற்றும் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு வந்தவர்களை கடை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரவேற்றனர். திறப்பு விழாவை முன்னிட்டு நாளை வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடைபெறுகிறது. பின்னாடி வரலாம், எல்லாம் போயிடுவாங்க. கேமரா பேக்ல செட் பண்ணிருப்பா சார். இன்னும் போயிடுவாங்க. சார் கொஞ்சம் இப்படி வந்துங்க சார், லைட்டாக கொஞ்சம் சார்.
வக்கீலுங்க இருக்காரு கை வந்து பாருங்க மீண்டும் முக்கிய இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.